லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னையில் பெரம்பூர், கொளத்தூர், மாதவரம் உள்ளிட்ட 30 இடங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் அதிக விலைக்கு மது வகைகள் விற்கப்படுவதாக சென்னையைச் சேர்ந்த தேவராஜன் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அந்த ஊழியர்கள் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரினார். அத்துடன் 2022 முதல் 2026 வரை மது வகைகளுக்கு கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையை சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடமிருந்து அரசு வசூல் செய்யவும் அவர்களை பணி நீக்கம் செய்யவும் உத்தரவிட அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. ஹைகோர்ட் நீதிபதி GK இளந்திரையன் வழக்கை விசாரித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் வாதிடும் போது மனுதாரர் சுட்டிக்காட்டிய கடைகளில் 5 கடைகள் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டன. எஞ்சிய கடைகளுக்கான இருப்பு மற்றும் விற்பனை பதிவேடுகள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. அந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி டாஸ்மாக் கடைகளில் ரசீது புத்தகங்கள் பராமரிக்கப்படாதது பற்றியும் நுகர்வோருக்கு பில் வழங்கப்படாதது பற்றியும் கேள்வி எழுப்பினர். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகளில் விற்கப்படும் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் பில் வழங்கப்பட வேண்டும். கடைகளில் ரசீது புத்தகங்கள் பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை டாஸ்மாக் தாக்கல் செய்வதற்காக வழக்கை வரும் 7ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.